வணக்கம் மக்களே! நான் உங்கள் ரசிகன் மிஸ்டர் திரை ரசிகன் வந்திருக்கேன். இன்னைக்கு உங்களுக்காகவே எந்த மாரி படம் எடுத்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா? எத்தனையோ சர்வைவல் படங்கள பார்த்திருப்பீங்க. ஆனா, அதையெல்லாம் தாண்டி இந்த படத்துல ஒரு உண்மை சம்பவத்த பேஸ் பண்ணி தாங்க எடுத்திருக்காங்க. இந்த கதையில சுவாரஸ்யம் ஊட்டுற விதமா நெறைய த்ரில்லிங்கான விஷயங்கள கொண்டு வந்திருக்காங்க. ஒரு டிஃபரண்டான வேற லெவல் ஆஸ்திரேலியன் சர்வைவல் படத்த தாங்க பார்க்க போறீங்க. இப்போ ஒன்லைனர் மட்டும் சிம்பிளா சொல்லிர்றேன். ஆஸ்திரேலியாவோட ராணுவ கடல் படையை சேர்ந்த நீர்மூழ்கி கப்பல் விபத்துக்குள்ளாகுது. அதுல ஹீரோவோட சேர்ந்து ஒரு சில சோல்ஜர்ஸ் மட்டும் உயிர் பொழைக்கிறாங்க. கப்பலோட உடைஞ்ச பாகத்துக்கு மேல அடிபட்டு ரத்த காயங்களோட இருக்கிற அந்த சமயத்துல அந்த பனி சூழ்ந்த கடல் பகுதியில வானத்துல இருந்து எதிரிங்க வேற அட்டாக் பண்றாங்க. அது போதாதுன்னு தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு அட்டாக் பண்ணுது. இதுல இவங்களுக்குள்ளேயும் சண்டைகளும் வருது. இத்தனை பிரச்சனைக்கு நடுவுல வானத்துக்கும் கடலுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு தத்தளிச்சிட்டு இருக்காங்க. சோ இந்த கடலுக்கு நடுவுல எப்படி மாட்டினாங்க, தண்ணிக்குள்ள இருந்து அட்டாக் பண்றது என்னது, இந்த பிரச்சனையெல்லாம் கடந்து எல்லாரும் உயிர் பழைச்சாங்களா இல்லையா அப்படின்ற கதையை தாங்க பார்க்க போறீங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட கதையை 1942ல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த சமயத்துல ஆஸ்திரேலியால போர் நடக்கிறதால ஊருக்குள்ள இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து ஒரு தனிப்படையை அமைக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட 20-30 பேர் இருப்பாங்க. அந்த கூட்டத்துல ஒருத்தனை மட்டும் தனியா காட்டுறாங்கல்ல, இவன் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. ஒரு கையில்லாத கமாண்டர் தான் இந்த தனிப்படைக்கு ட்ரைனிங் கொடுக்க போறாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டான கமாண்டரா இருக்கனால இவங்க ட்ரைனிங்கும் ரொம்ப மோசமாவும் ஸ்ட்ரிக்டாவும் இருக்க போகுதுன்னு சொல்றாரு. ஏன்னா இங்க நிக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே யுத்த காலத்துல சண்டை போடுறவங்களோ இல்ல விமான படையில சண்டை போடுறவங்களோ கிடையாதுங்க. இவங்க எல்லாருமே கப்பல் படையை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அதுவும் நீர்மூழ்கி கப்பல்ல தண்ணிக்குள்ள சண்டை போட போறாங்க. அப்படி சண்டை போடுறது சாதாரண விஷயம் இல்ல தானே. கடலுக்குள்ள எந்த அளவுக்கு அமைதி இருக்குமோ அந்த அளவுக்கும் ஆபத்து இருக்கும் இல்லையா. சோ எல்லாருமே மனசளவுல உடல் அளவுல மட்டும் தைரியமா இருந்த போதாது இல்லையா. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுட்டு ஒற்றுமையா இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தானே. சோ அதுக்காக தான் இந்த ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமாண்டர் ஒரு கஷ்டமான டாஸ்கை கொடுக்கறாருங்க. ஒரு குறிப்பிட்ட மலைப்பகுதி காமிச்சு கரெக்டா 4 மணி நேரத்துல எல்லாருமே அந்த மலைப்பகுதிக்கு பின்னாடி வந்திருக்கணும். தப்பி தவறி யாராவது ஒருத்தர் ஒரு நிமிஷம் லேட்டா வந்தா கூட திரும்ப திரும்ப அதே மலைகளில் ஓட வேண்டியது இருக்கும். நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுல்ல. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் பிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. அப்படி போகும்போது பயங்கரமா மழை பெய்யுது. சேரு சகதியுமா இருக்கக்கூடிய செங்குத்தான மலைப்பகுதியில ஓடிட்டு இருக்காங்க. அதுல ஒரே ஒரு சோல்ஜர் மட்டும் மத்தவங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுறான். ஆனா ஹீரோக்கு மட்டும் கை கொடுக்கலீங்க, வேணும்னு விட்டுட்டு போயிடுறான். அப்புறம் ஹீரோ கஷ்டப்பட்டு ஏறி போயிடுறான். அவனுக்கு பின்னாடியே இன்னொரு சோல்ஜர் வந்துட்டு இருப்பான். அவன் எப்படியோ சர்க்கிள்ல ஸ்லிப் ஆகி கரெக்டா ஒரு பொத குழிக்குள்ள விழுந்துடுறாங்க. இவன் சத்தம் போட்டு ஹெல்ப் கேட்கறான். யாருமே கவனிக்காம போயிடுறாங்க. அவனாலையும் தப்பிக்க முடியாம அந்த பொதக்குழியில மூழ்கி போயிடுறான். கை மட்டும் மேல தெரியுது. அவன் முழுசா உள்ள போறதுக்குள்ள ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோ வந்து கை கொடுத்து காப்பாத்திடுறான். அந்த இன்னொரு சோல்ஜரோட பேரு வில் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். பதிலுக்கு ஹீரோவும் தன்னோட பேரு லியோ அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். சோ இங்கிருந்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஃபைனலா எல்லாருமே கமாண்டர் சொன்ன பாயிண்ட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. நம்ம ஹீரோவும் வில்லு மட்டும் லாஸ்ட் மினிட்ல டைம் முடியறதுக்குள்ள எப்படியோ வந்து சேர்ந்துடுறாங்க. அப்படி இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்த உடனே கமாண்டர் மத்த எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுத்துறாரு. ஹீரோக்கும் கை கொடுக்காம போனால உடனே அவன் எழுந்து கமாண்டர் கிட்ட சொல்றான், அதான் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ல, அவங்களுக்கு முன்னாடி நாங்க வந்துட்டோம்ல, அப்புறம் எதுக்காக பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு திமிரா கேட்டதும் அந்த கமாண்டரோட அசிஸ்டன்ட் இருந்துட்டு, சீனியர் ஆபீசர் முன்னாடி இப்படிதான் பேசுவியா, ஒழுங்கா அட்டென்ஷன்ல நின்னு பேசுன்னு திட்டி விட்டுறாரு. இப்போ கமாண்டர் சொல்றாரு, நான் ஆரம்பத்திலே சொன்னல எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு, இவங்க 2 பேர் மட்டும் தான் அதை ஃபாலோ பண்ணாங்க. உங்களோட டீம்மேட் உயிருக்கு போராடிட்டு இருந்தா இப்படிதான் பாதியில விட்டுட்டு வருவீங்களா, மீதி யாருக்குமே அது தோணல, அதனால எல்லாருக்குமே 100 புஷ்அப்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ ஹீரோவும் ஃப்ரெண்டும் கூலா பழங்களை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த கெல்லின்றவன் ஹீரோவை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ட்ரைனிங்லாம் பயங்கரமா கொடுக்குறாங்க. ஒரு ஆளை எப்படி நேரடியா தாக்கணும், காட்டுக்குள்ள எதிரிகளை சாகடிக்கிற மாதிரி டிராப்ஸ் எப்படி வைக்கணும், அப்புறம் பசிச்சா சின்ன சின்ன விலங்குகளை வேட்டையாடுறதுக்கும் டிராப்ஸ் எப்படி வைக்கணும், அப்புறம் வெடிகுண்டுகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை எனிமி மேல தூக்கி போட்டு எப்படி ஒளிஞ்சுக்கணும், துப்பாக்கிகளை எய்ம் பண்ணி சுடுறது, இந்த மாதிரி பல விதமான ட்ரைனிங்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்றாங்க. இப்படி எல்லா ட்ரைனிங்கும் முடிச்ச பிறகு ஒவ்வொரு டீமா பிரிச்சு விட்டு காட்டுல இருக்கிற எல்லை பகுதியை கண்காணிக்க அனுப்பி விடுறாங்க. அப்படியே நைட்டு ஆயிடுது. ஹீரோவும் வில்லும் அவங்கள பத்தின விஷயங்களை ஷேர் பண்ணிக்கும் போதுதான் தெரியுது, வில்லு ரொம்ப சின்ன பையனா இருப்பான். ஹீரோக்கும் அவனை விட வயசு அதிகமா இருக்கும். இதனாலே ஹீரோக்கும் அவனை ரொம்ப பிடிச்சு போயிருது. 2 பேரும் மேலும் மேலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அடுத்த நாள் ஆயிடுது. இந்த ட்ரைனிங்ல ஒரு எதிரிய பின்னாடி பக்கம் இருந்து சைலண்டா வந்து எப்படி கொல்லணும் அப்படின்ற ட்ரைனிங் நடக்குது. எல்லாரும் நல்லாவே பிராக்டிஸ் பண்றாங்க. ஒரு டர்ன்ல வில்லுக்கும் அந்த கெல்லிக்கும் ட்ரைனிங் வரப்போ வில் பின்னாடி பக்கமா அவனை தாக்கலான்னு வரும்போது கெல்லி வேணுனே மூக்க உடைச்சிடறான். ரத்தம்
ரத்தம் பொல பொலன்னு வருதுங்க. சாரி கமாண்டர், கை ஸ்லிப் ஆயிருச்சுன்னு சொல்ல, இதை பார்த்த ஹீரோ கெல்லி பின்னாடி வந்து அவன் காலுக்கு நடுவுல தாக்கிட்டு, சாரி கமாண்டர், எனக்கு இப்போ கால் ஸ்லிப் ஆயிருச்சுன்னு சொன்னதும் இவங்க பண்றதை பார்த்து கமாண்டருக்கே சிரிப்பு வந்துடும். கெல்லியும் கடுப்பாகி ஹீரோவை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. கடைசியில ஹீரோ தாங்க வின் பண்றான். எல்லாரும் ஹீரோவை தான் பாராட்டுறாங்க. அதனாலேயே ஹீரோ மேல வெறுப்பு வந்துருது. இதுக்கப்புறம் எங்க பார்த்தாலும் கெல்லி ஹீரோட்ட சண்டைக்கு வர்றதும், ஹீரோ அவனை கலாய்க்கிற மாதிரி பேசுறதும், அவங்க டீம்மேட்ஸ் அவங்கள தடுத்து நிறுத்துறதும், இப்படியே அடிதடி பண்ணிட்டே ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நாள்ல கடலுக்கு அனுப்பிடுறாங்க. அது ஆஸ்திரேலியாவை ஒட்டி இருக்கக்கூடிய டிமோர்சி அப்படின்ற பகுதியில பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடம் சேஃப் ஜோனா இருக்கனால அவங்களோட நீர்மூழ்கி கப்பல் தண்ணிக்கு அடியில போகாம மேல் பரப்புல தாங்க போயிட்டு இருக்கும். அப்போ ஹீரோ தூக்கத்துல இருந்து கண் முழிக்கிறான். ஏதோ கெட்ட கனவு கண்டிருப்பான் போல. டென்ஷன்ல ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்கேயும் ஒரு மாதிரி சைலண்டா தாங்க போயிட்டு இருக்கும். திடீர்னு வானத்துல ஏரோப்ளேன் வர மாதிரி சத்தம் கேக்குது. எங்கேயோ தூரத்துல அட்டாக் பண்ற மாதிரியும் தெரியுது. கெல்லி இருந்துட்டு, அட இதுக்கெல்லாம் போய் பயப்படலாமா, இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது எவ்வளவு இருக்கு, அந்த பிளேன் எப்படியும் 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கும் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே இவங்களோட ஷிப்பு மேலேயே தாக்குதல் நடக்குது. கண்ணு மிக்கிற நேரத்துல அந்த ஷிப்புக்குள்ள நிறைய பேர் செத்து போயிடுறாங்க. ஷிப்பு தண்ணிக்குள்ள மூழ்கிட்டே போகுது. எப்படியோ ஹீரோக்கு மட்டும் ஒன்னும் ஆகலைங்க. அவன் தப்பிக்கிறது மட்டும் இல்லாம அவன் ஃப்ரெண்டையும் சேர்த்து தூக்கிட்டு வரான். ஆனா வில்லும் கான்சியஸ்லே இல்லாம உயிரோட இருக்கானா இறந்து போயிட்டானான்னு தெரியல. ஹீரோ கஷ்டப்பட்டு அவனை தண்ணிக்கு மேல் பரப்புக்கு தூக்கிட்டு வந்து பார்த்தா இவங்க ஒரு ஷிப்ல மட்டும் வரலைங்க. நிறைய நீர்மூழ்கி கப்பல்ல நிறைய டீம் வந்திருப்பாங்க. அந்த கப்பல் எல்லாமே அழிக்கப்பட்டு செதறி கிடக்கிறத பாக்குறான். தலைக்கு மேல ராணுவ விமானம் அங்கேயும் இங்கேயும் பறந்துட்டு இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் தண்ணியில இருக்கிறத பார்த்துட்டு ஷூட் பண்றாங்க. ஹீரோவும் தண்ணிக்குள்ள மூழ்கி மறைஞ்சுக்கிறான். அப்புறம் அந்த ஃபிளைட்டும் போயிடுது. யாராவது ஹெல்ப்புக்கு வாங்கன்னு கூப்பிட்டா அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது போல. எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கூப்பிடுறாங்க. அந்த இடம் ஃபுல்லா பனி மூட்டமா இருக்கனால ஹீரோக்கு எந்த திசையில இருந்து சத்தம் வருதுன்னே தெரியல. கண்டுபிடிக்கவும் முடியல. வேற வழி இல்ல, இப்போதைக்கு வில்ல காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு பெரிய சைஸ்ல ஷிப்போட உடஞ்ச பீஸ் மிதந்துட்டு இருக்கும். அது மேல ஏறிட்டு வில்லுக்கு சிபிஆர் கொடுக்குறான். அப்படி சிபிஆர் கொடுத்ததும் வில் பொழைச்சுக்கிறான். அவனுக்கு ஒன்னும் ஆகல. இப்போ எல்லாமே ஓகே தான். இப்போதைக்கு சேஃப் ஆயிட்டாங்க. இருந்தாலும் நடுக்கடல்ல மாட்டிட்டு இருக்கனால அவங்கள சுத்தி சுத்தி எதிரிகளா இருக்கிறாங்க. இவங்களோட ஆட்களும் செத்துட்டே இருக்காங்க. அதனால ஹீரோ இருந்துட்டு, வில் நீ இங்கே இரு, உன்னோட ஹெல்ப் எனக்கு வேணும், நான் போய் நமக்கு தேவையான பொருட்களை எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ தண்ணிக்குள்ள குதிச்சு ஒன்னொன்னா சேகரிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வேற ஒரு சோல்ஜர் துப்பாக்கி வச்சு மேல பறந்துட்டு இருக்கிற விமானத்தை ஷூட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தண்ணிக்குள்ள ஏதோ ஒண்ணு அசைற மாதிரி தெரியும். உடனே அவன் ஷூட் பண்றதை நிறுத்திட்டு தண்ணியில பாக்குறான். ஏதோ ஒண்ணு டக்குன்னு தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போயிருது. இவனோட அலறல் சத்தம் மட்டும் வில்லுக்கு கேட்டதும், ஏய் யார் இது, இந்த பக்கம் நீந்தி வாங்க, நாங்க இங்கதான் இருக்கோம்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனா ஏதோ ஒண்ணு அவனை கொடூரமா சாகடிச்சு தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிருதுங்க. அந்த பனிமூட்டத்துல வில்லுக்கு சுத்தமா கண்ணு தெரியல. எங்க பார்த்தாலும் அவனை சுத்தி சுத்தி நிறைய பேரு உதவிக்கு வாங்க உதவிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுற சத்தமும் அவங்க எல்லாரும் ஒருத்தர் செத்துட்டு இருக்காங்கன்றதையும் புரிஞ்சுக்கிறான். இன்னொரு சைடு நம்ம ஹீரோ வேற தனியா போனால, நல்ல வேலை அவங்களுக்கு தேவைப்படுற ஒரு சில பொருட்களை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறான். அந்த பொருள் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு இருக்கும்போது தண்ணிக்குள்ள ஏதோ பபிள்ஸ் மாதிரி வருது. ரெண்டு பேரும் ஒரு பயத்தோட பக்கத்துல போய் பாக்குறாங்க. திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து ஒருத்தன் உயிரோட வராங்க. டோமோ நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு மேல தூக்கி விடுறாங்க. திரும்பவும் ஹீரோ தண்ணியில குதிச்சு ஏதாவது தேவைப்படுற மாதிரி பொருள் கிடைக்குமான்னு தேடி பார்த்தா எங்க பார்த்தாலும் டெட் பாடியா தாங்க கிடக்கும். சரி நம்ம இடத்துக்கு திரும்பவும் போயிடலாம் அப்படின்னு வந்துடுறான். இந்த டோமோவோட தலையில பயங்கரமா அடிபட்டு பெருசா வீங்கி போயிருக்கும். சோ அவனுக்கு கட்டு போட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நெருக்கமாவே வினோதமான சத்தம் கேக்குதுங்க. அது என்ன சத்தம் அப்படின்றத அவங்களால கெஸ் பண்ணவே முடியல. கிடைக்கிற பொருளை கையில எடுத்துட்டு ரெடியா நிக்கிறப்போ இவங்களோட ஆளுங்களே தான் அந்த மாதிரி சத்தம் போட்டுட்டு ஒரு உடஞ்ச போட்ல வராங்க. அதுலயும் 4 பேர் வராங்க. ஹீரோவோட சண்டை போட்டால கெல்லி, அவனும் உயிரோட தாங்க இருக்கான். இப்போ கெல்லிக்கும் இன்னொருத்தனுக்கும் எந்த அடியும் படல. அவங்க கூட வந்த 2 பேர்ல ஒருத்தனுக்கு வாய் கிழிஞ்சு ரத்தம் ஊத்திட்டு இருக்கும். இன்னொருத்தனுக்கு வயித்துல பயங்கரமா அடிபட்டு இருக்கும். மொத்தமா 7 பேத்துல 3 பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ இருந்துட்டு, கண்டிப்பா நம்மளை காப்பாத்த யாராவது வருவாங்க, அது வரைக்கும் உயிர் பிழைக்க என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில பொருட்களை எடுத்துட்டு வந்திருக்கேன்னு எடுத்து காட்டுறான். அதுவும் ரொம்பலாம் இல்லைங்க. ஒரே ஒரு கன்னு, 3 கிரனேடு, ஒரு டின் சாப்பாடு, ஒரு சின்ன கத்தி, இது மட்டும்தான் இருக்கு. சரி இதாவது இருக்கேன்னு சந்தோஷப்பட்டா முக்கியமா குடிக்கிறதுக்காக சுத்தமா தண்ணியே இருக்காதுங்க. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. பனிமூட்டத்துல எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. அட்லீஸ்ட் காத்தடிச்சாவது ஏதாவது ஒரு திசையில போவாங்க. இப்படி எதுவுமே இல்லாம உடைஞ்சு போன நீர்மூழ்கி கப்பல் மேல உட்காந்துருக்காங்க. இப்படியே ரொம்ப நேரம் ஆயிடுது. அடிப்பட்டவங்களுக்கும் இன்னமும் ரத்த கசிவு இருந்துகிட்டே தான் இருக்கும். இவங்க கிட்ட மெடிக்கல் கிட் கூட இருக்காது. அதிகப்படியான ரத்த போக்குனால அதனாலேயே ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு மோட்டார் போட்டு அவங்க பக்கத்துல மிதந்துட்டு இருக்குங்க.
வேற ஏதோ ஒரு ஷிப்ல இருந்து வந்திருக்கும் போல, அது யாரு போய் எடுத்துட்டு வரலான்னு பேசிட்டு இருக்கும்போது இங்க தாங்க ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. திடீர்னு ஒரு பெரிய சைஸ் சுறா மீன் அங்க ஓரமா உட்காந்துட்டு இருந்த ஆளை புடிச்சு இழுத்துட்டு போயிருதுங்க. எவ்வளவோ காப்பாத்த முயற்சி பண்ணியும் தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிருது. அந்த ஆளு ஷார்க்கு கிட்ட மாட்டினாலும் முடிஞ்ச அளவுக்கு தப்பிக்க போராடுறான். மத்தவங்களுக்கும் தண்ணிக்குள்ள இறங்க பயமா இருக்கும்ல, ஏன்னா இவங்க யாருமே இவ்வளவு பெரிய ஷார்க்க பார்த்திருக்கவே மாட்டாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே அந்த ஷார்க்கு அவனோட பாதி உடம்ப சாப்பிட்டு போயிருதுங்க. அதை பார்த்த எல்லாருமே அரண்டு போயிடுறாங்க. நான் இவ்வளவு பெரிய ஷார்க்க பார்த்ததே இல்ல, அது என்ன மான்ஸ்டர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னதும் ஹீரோ இருந்துட்டு அது கிரேட் ஒயிட் ஷார்க்னு சொல்லுவாங்க, எப்படியும் 20 அடிக்கு நீளமா இருக்கும், இவ்வளவு பெருசு, நமக்கு ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொன்னதும் ஆமா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கெல்லி கேக்குறான். அதோட சைஸ், அந்த சைஸை வச்சுதான் சொல்றேன், அது ஒரு பெண் சுறா, அது நம்மள தாக்குறதுக்காக வரல, அப்படியே போயிருச்சுன்னு மட்டும் நினைக்காதீங்க, நம்மள வேட்டையாட தான் வந்திருக்கு, யாரும் சத்தம் போட்டு பேசக்கூடாது, ஏன்னா சவுண்ட் வேவ்ஸ் தண்ணிக்குள்ள ஈஸியா பாஸ் ஆகும், அதுவும் இல்லாம ரத்த வாடையும் தண்ணிக்குள்ள கடக்க கூடாது, எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஆல்ரெடி ஒருத்தனுக்கு வாய் கிழிஞ்சிருக்கும்ல, அவங்ககிட்ட இருந்து ஏகப்பட்ட ரத்தம் வலிஞ்சு போகிறது கூட தெரியாம அதிர்ச்சியில உட்கார்ந்து இருப்பான். அந்த ஷார்க்கு சும்மா இருக்குமா, அவனையும் துணியோட சேர்த்து தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிருதுங்க. தண்ணிக்குள்ள போனவன் எப்படியோ மேல வந்துடுறான். அப்படியே தட்டு தடுமாறி இவங்க கிட்ட வந்ததும் வேக வேகமா கையை பிடிச்சி தூக்குறாங்க. அப்பவும் ஜஸ்ட் மிஸ்ல அந்த ஷார்க்கு அவன் காலை கடிச்சு இழுன்னு இழுக்க ஹீரோ விடாம ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டு அந்த கெல்லிய பார்த்து கையில துப்பாக்கி வச்சிருக்குல்ல, சுடுடா சீக்கிரம் சுடுடான்னு சொன்னா அவனுக்கு பதட்டத்துல எங்க பார்த்து சுடுறதுன்னே தெரியல. சரி பாமாவது வீசுங்கன்னு சொன்னதும் கிரனேடை தூக்கி தண்ணிக்குள்ள போடுறாங்க. அது பயங்கரமா பிளாஸ்ட் ஆனதும் அந்த ஷார்க்கு பயந்துட்டு அவனை உயிரோட விட்டுட்டு போயிருது. இருந்தாலும் ஒரு காலை கழட்டி எடுத்துட்டு போயிருதுங்க. அப்புறம் கெல்லி இருந்துட்டு அவ்வளவுதானா, அந்த ஷார்க் போயிடுச்சா, நம்மளை பார்த்து பயந்துருச்சா, இனிமேல் வராதான்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது, அது அவ்வளவு சீக்கிரம் போகாது, நம்மள வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கும், யாரும் எதுவும் பேசாம சைலண்டா இருந்தா அது நம்மளை விட்டு போக வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோ சொல்றான். அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஷார்க்கு திரும்பவும் தண்ணிக்கு மேல வந்து நான் இன்னும் போகல அப்படின்ற மாதிரி வாயை திறந்து காமிச்சிட்டு போயிருதுங்க. இது எல்லாரும் பார்த்துட்டு வேற வழி இல்லாம எல்லாரும் சைலண்டா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படியே நைட் ஆயிடுது. அப்போ தண்ணியில ஏதோ வித்தியாசமான பச்சை கலர்ல ரேடியம் மாதிரி மின்னிட்டு இருக்கும். அதை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வில் சொல்றான், இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், இந்த மாதிரி விஷயத்த பார்க்கறது பெரிய விஷயம்னு சொல்றான். இப்படி இவங்கெல்லாம் அதிசயமா பார்த்துட்டு இருக்கப்போ சைட்ல ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான்ல, அதான் ஸ்டார்டிங்ல ஒருத்தனுக்கு வாய் கிழிஞ்சு ரத்தமா போயிட்டு இருந்திருக்குமே, அவனோட நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவனுக்கு உதவி பண்ணலைன்னா கண்டிப்பா அவன் செத்துருவான் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதுதான் அந்த மோட்டார் போட் இருக்கிறதே ஞாபகத்துக்கு வருது. சரி அதான் அவ்வளவு தூரம் போயிடுச்சு, அவ்வளவு தூரம் போய் எப்படி எடுக்கிறது, தண்ணிக்குள்ள வேற ஷார்க் இருக்கே அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ தைரியத்தை வர வச்சுட்டு ரெடி ஆகுறான். ஏன்னா அந்த மோட்டார் போட்டுக்கும் இவங்களுக்கும் இடையில ஒரு சில பொருட்கள்லாம் மிதந்துட்டு இருக்கும். எப்படியாவது அந்த போட்டை ரீச் பண்ணிடலான்ற நம்பிக்கையில இடுப்புல ஒரு கயிறு கட்டிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா அந்த மிதக்கிற பொருள் மேல ஜம்ப் பண்ணி போறான். அந்த ஷார்க்கு இன்னும் சைலண்டா வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஹீரோ அந்த போட்டு பக்கத்துல போனதும் கரெக்டா அந்த ஷார்க்கு வந்துருச்சு. ஹீரோவோட காலை பிடிக்கலான்னு வரதுக்குள்ள அவன் மேல ஏறிடுறான். இப்போ பின்னாடி இருக்கிறவங்க அந்த ஷார்க்கை வட்டம் அடிக்கிறத பாத்துறாங்க. லியோ ஷார்க்கும் பின்னாடி தான் இருக்கு, ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ ஒரு இது மேல உட்காந்து இருக்கான்ல, அது அப்படியே சாச்சதும் பின்பக்கமா விழுகிறான். அந்த ஷார்க்கும் ஆணு வாயை பொளந்துட்டு வரும் பாருங்க. நல்ல வேலை அந்த கில்லி தான் கன் வச்சிருக்கான்ல, தூரத்துல இருந்து கரெக்டா அந்த ஷார்க்கை ஷூட் பண்ணதும் தப்பிச்சு போயிருது. நம்ம ஹீரோவோட தலையும் தப்பிச்சிருதுங்க. என்னதான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாலும் ஒரு ஆபத்தான நேரத்துல உதவி செஞ்சதுக்கு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் ஹீரோ அந்த போட்டுக்கு ஜம்ப் பண்ணி கயிறு கட்டி விட்டதும் அவங்க இடத்துக்கும் இழுத்துக்கிறாங்க. இப்பவுமே அந்த ஷார்க்கு சும்மா இல்லாம அவங்கள வட்டம் அடிச்சுக்கிட்டே இவங்க நின்னுட்டு இருக்க இடத்த டம்முன்னு இடிக்குது. யாராவது விழுந்தா சாப்பிடலான்னு பாக்குது. இது இப்படி பண்றத பார்த்துட்டு கெல்லி செம்மையா கடுப்பாயிடுறான். எங்க அந்த கிரனேட கொடுங்க, நான் அதை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி ஆவேசப்படுறான். இவன் இப்படி பண்றத பார்த்துட்டு கொஞ்சம் அமைதியா இரு, அந்த ஷார்க்கு எப்படா அதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு பாத்துக்கிட்டு இருக்கு, மேலும் மேலும் அதை காயப்படுத்தினா கூட அது பயந்து போக மாட்டேங்குது, அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல, நம்ம கிட்ட இப்போ ஒரு சில கிரனேட் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை அமைதியா உட்கார வச்சிடறாங்க. ஒரு வழியா இந்த இரவு கடந்துட்டாங்க. காலையில விடிஞ்சிருச்சு. ஆனா சூரிய வெளிச்சம் முழுசா அவங்க மேல படல. ஏன்னா அந்த மிஸ்ட் அவ்வளவு சீக்கிரம் போகாது போல. எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. பைபிள்ல அந்த கெல்லி பையன் கிரனேட தனியா ஒரு இடத்துல வைக்காம கையிலே வச்சுட்டு தூங்கி இருப்பாங்க. தெரியாதனமா அந்த பாம்புல இருக்க பின்னும் கலண்டு இருக்கும். அப்படியே அவன் கையில இருந்து ஸ்லிப் ஆகி உருண்டு போய் இன்னொரு சோல்ஜர் கிட்ட நின்னதும் அவனும் முழிச்சுக்கிறான். அந்த பாம் உருண்டு போற சத்தம் கேட்டு ஹீரோவும் முழிச்சுக்கிறான். சீக்கிரம் அந்த பாம்பை எடுத்து போடுன்னு சொல்றதுக்குள்ள அந்த வாய் கிழிஞ்ச சோல்ஜரு பாம் மேலே படுத்துக்கிறான். அந்த பாம்பும் வெடிக்க பாவம் அப்படியே சுக்குநூறா தெரிச்சு போயிடுறாங்க. அவனோட ரத்தமும் சதையும் எல்லா
எல்லார் மேலயும் தெரிச்ச பிறகுதான் முழிச்சு பாக்குறாங்க. ஹீரோ தான் தெளிவா பாத்துட்டான்ல, அது கெல்லியோட கையில தானே இருந்தது, இவனாலதான் அவன் செத்து போயிட்டான்னு சொன்னதும் அந்த கெல்லி அசால்ட்டா பதில் சொல்றான். சரி அதுக்கு என்ன போ, தெரியாம தான் நடந்தது, நான் ஒண்ணு வேணும்னே பண்ணலையே, எதுக்கு இவ்வளவு கோவப்படுறேன்னு சொல்லிட்டு எனக்கு அருவருப்பா இருக்கு, சீக்கிரம் இந்த இடத்த சுத்தம் பண்ணணும், இந்த கருமத்தெல்லாம் தூக்கி போடுங்கன்னு சொல்லி செதறி போன பாடி பார்ட்ஸ உதச்சி விடுறான். இத பார்த்த ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. ஏன்டா உனக்காக தான்டா அவனோட உயிரே விட்டான், அவன் மட்டும் பாம் மேல படுக்கலைன்னா நீயும் சேர்ந்து செத்துருப்ப, அவ சாவுக்கு நீ இப்படிதான் மரியாதை கொடுப்பியான்னு சொல்லி மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. வில்லு இருந்துட்டு போது நிறுத்துங்க, இறந்து போனது நம்மளோட டீம்மேட்டு, முதல்ல அவனுக்கான மரியாதை செலுத்தலாம், இல்லனா அவன் தியாகத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடுன்னு சொல்லி அந்த சோல்ஜரோட பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு மூட்டையில கட்டி தண்ணிக்குள்ள விட்டதும் இறுதி அஞ்சலி செலுத்துறாங்க. இப்படியே நேரம் போயிட்டே இருக்கு. கொஞ்சமா வச்சிருந்த சாப்பாடும் காலி ஆயிருச்சு. வாழ்வுக்கு சாவுக்கும் மத்தியில போராடிட்டு இருக்கும் போது இவங்க சந்தோஷப்படுற மாதிரி வானத்துல ஒரு இன்ஜின் சவுண்ட் கேக்குது. அது பிளேன் தான், நம்மள ரெஸ்கியூ பண்ண தான் வந்துட்டாங்க. ஹே நாங்க இங்க தான் இருக்கோம், ஹெல்ப் ஹெல்ப்னு சொல்லி கத்துறாங்க. சிக்னலும் கொடுக்குறாங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த பிளேனு இவங்க பக்கமா திரும்பி வந்துட்டு இருக்கு. ஹீரோக்கு டக்குன்னு ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. வேணாம், இன்ஜின் சத்தம் வேற மாதிரி இருக்கு, இது நம்மளோட பிளேன் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பிளேனு இவங்களை ஷூட் பண்ண ஆரம்பிக்குது. உடனே ஹீரோவும் வில்லும் தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாங்க. ஆனா சிக்னல் காமிச்சான்ல ஒரு சோல்ஜர், அவன் மேல மட்டும் புல்லட் பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கான். கெல்லிக்கும் ஒன்னும் ஆகல. சரி அவ்வளவுதான், அந்த பிளேன் போயிடுச்சு, திரும்ப வராதுன்னு நினைச்சா அப்படியே யூ டர்ன் போட்டுட்டு திரும்பியும் வருதுங்க. இப்படியே விட்டா நம்மள கொன்னுடுவாங்க, ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு இவங்க வச்சிருந்த கன்னை வச்சு ஷூட் பண்றான். அந்த பிளேனும் பதிலுக்கு ஷூட் பண்ணுது. திரும்பவும் மத்தவங்க எல்லாருமே தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாங்க. இந்த தடவையும் அந்த பிளேன் கிராஸ் ஆகி போயிடுது. இப்ப மத்தவங்க எல்லாம் தண்ணிக்குள்ள இருக்காங்க இல்லையா, தண்ணிக்குள்ள போனா அந்த ஷார்க்கு சும்மா இருக்குமா? அந்த அடிபட்டவனும் தண்ணிக்குள்ள விழுந்ததும் ரத்த வாடைக்கு ஷார்க்கு வந்துருச்சு. அதை பார்த்ததும் கெல்லி பையன் அவனை காப்பாத்திக்க குண்டடிப்பட்டிருந்த சோல்ஜரை அந்த ஷார்க்குக்கு இரையாக்கிட்டு தப்பிச்சிடறான். அதை வில்லும் பாத்துறான். இருந்தாலும் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அவசர அவசரமா மேல வந்து பார்த்தா ஹீரோ உடம்புலயும் புல்லட் பாஞ்சிருச்சு. நல்ல வேலை அந்த புல்லட் ஹீரோ உடம்புல முன்பக்கமா பாஞ்சு பின்பக்கமா தொலைச்சிட்டு வெளியே போனதால உயிருக்கு பெருசா ஆபத்து இல்ல. இருந்தாலும் ரத்த போக்கு நிக்காம போயிட்டு தான் இருக்கும். ஆமா உன்னோட டீம்மேட் எங்க, அவனை எதுக்காக தண்ணிக்குள்ள தள்ளிட்டு போன அப்படின்னு ஹீரோ கேக்குறான். வில்லு தான் அவனை தண்ணிக்குள்ள என்ன பண்ணான்னு பாத்துட்டான்ல, அதை ஹீரோ கிட்ட சொல்லிடுறான். ஹீரோ பயங்கரமா கடுப்பாயிடுறான். உனக்கு இறக்கமே இல்லையா, உன்னோட உயிரை காப்பாத்திக்க அவனை சாகடிச்சிட்டே என்ன பண்ண சொல்ற, எப்படியும் 10 நிமிஷத்துல அவன் செத்து போயிருவான்ல, அந்த ஷார்க்கும் வந்துருச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வேற வழி தெரியாம அவனை ஷார்க்கு கிட்ட விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னதும் நீ உயிரோட இருந்தா எங்களையும் கொன்னுடுவ, நானே உன்னை சாகடிச்சிடுறேன் அப்படின்னு கழுத்தை நெரிக்கிறான். அந்த சமயம் கெல்லியோட கையே தண்ணியில பட்டதும் ஷார்க்கு தான் ஆல்ரெடி காத்துட்டு இருக்குல்ல, அவனை நான் இங்க இருக்கிறதே மறந்துட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி அப்படியே கெல்லியோட கைய கடிச்சு துண்டா எடுத்துட்டு போயிருதுங்க. எப்படியோ ஷார்க் அவனை இழுத்துட்டு போகாம காப்பாத்திடுறாங்க. ஐயோ என்னோட கை போச்சேன்னு சொல்லி அழுகுறான். இப்படியே நேரம் போயிட்டே இருக்கு. சாப்பாடும் தண்ணி இல்லாம சோர்ந்து போயிட்டாங்க. எப்படியாவது பொழைச்சிருவோம் அப்படின்ற நம்பிக்கையில உட்கார்ந்து இருக்கும் போது கெல்லியோட கையை இழந்த பிறகுதான் அவனோட தப்பெல்லாம் உணர்ந்து மன்னிப்பு கேட்கறான். என்னதான் இருந்தாலும் எல்லாரும் ஒரே டீம் தானே, செஞ்ச தப்ப உணர்ந்ததால ஹீரோவும் வில்லும் மன்னிச்சிடுறாங்க. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு வில்லோட கண்ணுக்கு ஏதோ ஒரு லைட்டு இவங்களை நோக்கி வர மாதிரி பாக்குறான். அது வேற யாரும் இல்லைங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ ஒரு பிளேனை ஷூட் பண்ணிருப்பான்ல, அந்த பிளேன் தண்ணியில கிராஸ் ஆயிடுச்சு. அந்த பிளேன் ஓட்டின சைனீஸ் பைலட் மட்டும் எப்படியோ தப்பிச்சிட்டான் போல. இப்போ ஹீரோவும் கெல்லியும் வர வீக்கா இருக்காங்க. வில்லுக்கு மட்டும்தான் எந்த ஒரு காயமும் பட்டிருக்காது. அந்த பைலட் வேற கையில ஒரு பெரிய கத்தியோட வந்துட்டு இருக்கான். இங்க பாரு ஒரே ஒரு கிரேனேட் தான் இருக்கு, யோசிக்காத அவனை கொன்னுடு, இல்லனா நம்ம எல்லாரும் செத்துருவோம்னு சொல்றாங்க. அந்த பைலட்டும் கத்திய கீழே போட்டு சரண்டர் ஆகிற மாதிரி கை காட்டுறான். இங்க பாரு வில், சொல்றது கேளு, அவனை நம்பாத, இங்க போர் நடக்கிறத மறந்துட்டியா, இப்போ கருணை காட்டுறதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்றாங்க. இருந்தாலும் வில்லுக்கு கிரெனேட்டை வீச மனசே கேட்கல. சரி நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், அந்த கிரெனேட்டை என்கிட்ட கொடு, நானாவது அவனை சாகடிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ கேக்குறான். வில்லும் வேணான்னு சொல்லி சண்டை போடுறான். அந்த கேப்ல அந்த சைனீஸ் பைலட் பக்கத்திலேயே வந்துட்டான். இவங்க நினைச்ச மாதிரியே அவன் சரண்டர்லாம் ஆகல. இவங்க ரெண்டு பேத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வில் சின்ன பையனா இருக்கனால சமாளிக்க முடியல. ஹீரோவையும் பலமா அடிச்சு கீழே தள்ளிடுறான். அடுத்தது வில் கத்திய வச்சு அட்டாக் பண்ண பாக்குறான். அப்பவும் முடியல. திரும்பவும் ஹீரோ கஷ்டப்பட்டு ஒரு இரும்பு ராடை வச்சு அடிக்கிறான். அந்த பைலட் 2 அடி வாங்கினாலும் மீண்டும் ஹீரோவை அடிச்சு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறான். இவங்க பண்ற அலப்பறையெல்லாம் பார்த்துட்டு கரெக்டா ஷார்க்கும் வந்துருச்சு. ஹீரோ வேற தண்ணிக்குள்ள இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த பைலட் வில்ல போட்டு பொளந்து கட்டிட்டு இருக்காங்க. தண்ணிக்குள்ள முக்கி சாகடிக்கும் போது அந்த பைலட்டும் உடஞ்சு போன பிளேனோட ரக்கையில தாங்க மிதந்துட்டு வந்திருப்பான். சோ அதுக்கு அடியில சின்ன சின்ன ராக்கெட் இருக்கிறத பாத்துறான். அதை எப்படியோ எடுத்து அந்த பைலட்டை அட்டாக் பண்ணி இப்போதைக்கு தப்பிக்கிறான். நடந்த சண்டையில அந்த சின்ன ராக்கெட் கெல்லி பக்கத்துல போய் விழுகுது. நல்ல வேலை அது வெடிக்கல.
இந்த பக்கம் ஹீரோவும் அந்த ஷார்க்கு கிட்ட மாட்டாம எப்படியோ மேல வந்துடுறாங்க. கடைசி தருவாயில 2 பேத்துக்கும் முடியல. அவ்வளவுதான்டா, அடுத்தது இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு அவனை பயத்தோட பாத்துட்டு இருக்கும்போது அந்த பைலட் இவங்களை கொல்லலான்னு வரும்போது அவனோட கால் எதுலயோ மாட்டிக்குது. திரும்பி பார்த்தா அந்த கெல்லி இருக்கான்ல, இந்த பைலட்டோட காலை பிடிச்சிட்டு இருக்கான். அப்படியே ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு இன்னையோட உன் கதை முடிஞ்சுதுடான்னு சொல்லி அந்த சின்ன ராக்கெட்டை சர்ஃபேஸ்ல அடிச்சதும் ஸ்பார்க் ஆகி அந்த பைலட்டோட சேர்ந்து பீஸ் பீஸா சிதறி போயிடுறாங்க. ஒரு பெரிய பிளாஸ்டே ஏற்படுது. அந்த பாம் வெடிக்கிறதுக்குள்ள வில் ஹீரோவை தூக்கிட்டு தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாங்க. கெல்லி தன்னோட உயிரை கொடுத்து இவங்க 2 பேத்தையும் காப்பாத்திட்டான். 2 பேரும் லைஃப் போட்ல ஏறிக்கிறாங்க. கரெக்டா அந்த போட்டை சரி பண்றதுக்கான டூல்ஸ் பாக்ஸும் பக்கத்திலே மிதந்துட்டு வரும். ஏ லியோ, இங்க பாரு, டூல்ஸ் பாக்ஸும் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே திரும்பவும் அந்த ஷார்க்கு நான் இங்க தான்டா இருக்கேன், அவ்வளவு சீக்கிரத்துல என்ன மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி அந்த ஷார்க்கு அவங்க போட்டை வேகமா இடிச்சதுல ஹீரோ மட்டும் தனியா தண்ணிக்குள்ள போய் விழுந்துடுறாங்க. வில் எப்படியோ தடுமாறி அந்த போட்லயே இருந்துக்கிறான். தண்ணிக்குள்ள விழுந்த ஹீரோவும் இப்போ வெறி ஆயிடுறான். ஷார்க்கு அவனை பார்த்து வந்துகிட்டு இருக்கும். நான் செத்தாலும் பரவாயில்ல, உன்னை சாகடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிரனேட ரெடியா வச்சுட்டு இருக்கான். ஷார்க்கு அப்படியே வாயை திறந்துட்டு கடிக்க வரும்போது கரெக்டா கிரனேட வாய்க்குள்ள போட்டுறான். ஆனா அவனோட கையும் சேர்ந்து ஷார்க் வாய்க்குள்ள மாட்டிக்குது. கஷ்டப்பட்டு போராடுறான். ஆனா கைய தனியா பிச்சு எடுத்துட்டு போயிருது. ஹீரோ தண்ணிக்குள்ளேயே ரத்த வெள்ளத்துல இருக்கான். திரும்பவும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அட்டாக் பண்ணலான்னு வரும்போது சரியான நேரத்துல வாய்க்குள்ள இருந்த பாம்பு வெடிச்சு சதறி ஷார்க்கு சுக்கு நூறா போயிடுதுங்க. தண்ணிக்குள்ள மயங்கி போன ஹீரோவை வில் அவனை காப்பாத்தி அந்த போட்டையும் ரெடி பண்ணி அவங்க பயணத்தை தொடங்குறாங்க. எத்தனை தடவை ஆபத்து வந்தாலும் எல்லா சுச்சுவேஷன்லயும் ஹீரோவால பொழைச்சுக்க முடியும், அவன் கூட இருக்கவங்களையும் பாதுகாக்க முடியும், அடுத்த கமாண்டர் ஆகிறதுக்கான தகுதி இவனுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்டுக்கிறேன், அடுத்த வீடியோல எந்த மாதிரி படத்தை போடலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஃபைனலா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். until stay tuned, bye bye.